குருவே துணை. இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது குரு பயிற்சியின் பலனால் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது என்பதை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். வாருங்கள். முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், எனக்கு உதவியாக இருக்கும். ஓகே. மீனராசி சகோதரிகளே, இந்த முறை உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நாள்பட்ட வியாதியிலிருந்து விடுபட்டு சற்று ஆரோக்கியம் மேம்படும். எந்த வயதினாலும் சரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வயதான சொல்ல போனார்கள் படுத்த படைக்கணும் இருந்து துள்ளி குதித்து ஆரோக்கியம் நடப்பார்கள். மீசையடி முறுக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் விலகி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனசாபங்கள் விலகி ஒற்றுமை ஓங்கும். பொருளாதாரம் சீர்படும். உங்களை ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தும் கூட இனிமேல் உங்களுக்கு ஒரு மதிப்பாங்க. நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு உறவு ஒரு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு நகை வாங்கும் யோகம், இல்லை ஒரு கால் செயின் வாங்கும் யோகம், இல்லை வீட்டுக்கு உபயோக பொருட்கள் வாஷிங் மிஷினு டிவி ஃப்ரிட்ஜு ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்குலாம் யோகம், சோஃபா செட்டு இந்த டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குகிற யோகம் குடும்பத்தில் இருக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏழரை சனி நடந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு வராது உங்களுக்கு. அதனால் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். திருமணம் பாய்க்கும் நீண்ட நாள் தள்ளி போயிட்டுருக்க திருமணம் பாய்க்கும் விரைவில் உங்களுக்கு கைகூடும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த ஏழரை சனிகள் தான் மேக்ஸிமம் நல்ல காரியங்கள் நடக்கும். கல்யாணம் நடக்கும், வீடு கிரகவாசம் பண்ணுறது, காது குத்துறது, இப்படி வீட்டில் நடக்கிற அனைத்து சுப காரியங்களும் ஏழரை சனி காலத்தில் தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் ஆனாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி மாப்பிள்ளையோ இல்லை நீங்கள் விரும்பியபடி பெண்ணோ கண்டிப்பாக அமைந்து திருமண வாழ்க்கை கைகூடும். அதான் மறு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கைகூடும். அதனால் மீனராசி அன்பர்கள் திருமணம் கண்டிப்பாக கைகூடுங்க, வருத்தப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பாக தேடிக்கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரை மார்க் 1 மார்க் கட்டாப்பில் போனது எல்லாமே இந்த ஆண்டு உள்ளே போயிட்டு போகிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு போகிற அளவு உங்கள் வீட்டு ஆளுங்களை ஆட்சிக்கு போகிற அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்து உள்ளே போய் நுழைய போகிறீங்க. அதே போல் ஐடி ஃபீல்டில் ப்ரைவேட்டாக வேலைக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள், அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இல்லை வெளிநாட்டுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள், கிடைக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும், ஆதரவாக இருக்கும், சப்போர்ட் இருக்கும், நண்பர்கள் ஆதரவு இருக்கும். பணம் கொடுத்து மட்டும் வேலைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போகிறது இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து மட்டும் யாருக்கிட்ட ஏமாந்துடாதீங்க. பணம் கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு வராது. அதில் தான் ரொம்ப கவனம் தேவை. உழைச்சி கடன் வாங்கி சிறு சேர்த்த காசாக எவனோ ஒருத்தர் கொடுத்துட்டு அவன் நாம் போட்டுட்டு போயிட போகிறான். அதில் கொஞ்சம் கவனம். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் பணத்தை விரயம் பண்ணாதீங்க. தொழில் செய்பவர்கள் பிஸ்னஸ் டாப்பாக இருக்கும். இந்த மாதம் போன மாதத்தை விட போன வருஷத்தை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 25 உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தலாம். அதே மாதிரி தொழிலில் ஆட்கள் பற்றாக்குறை ஆட்கள் எடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக நம்ம வேலையில் இருக்கிறவங்க கூலி ஆளுக்கு வேலை செய்யணுங்கிற நினைக்கிறவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்கலாம். ஒரு பொட்டி கிடையாது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு ஓனர் ஆகிடுவீங்க. அதனால் தொழில் தொடங்குவதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது. தொழில் தொடங்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலம் என்று விளையாடி பதக்கம் வாங்கி வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லா பெருமை சேர்ப்பீங்க. விளையாட்டில் படிப்பவர்களுக்கும் நல்லா இருக்கும். அதேபோல் படிக்கும் மாணவர்களும் மந்த நிலையில் இருந்தவங்க இனிமேல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. அப்பா அம்மா சொல்கிற பேச்சு உங்கள் வழிக்கு வருவாங்க. அவங்க வழியிலே விட்டு பிடிச்சி நீங்கள் அவங்கள ஆதரவு கொடுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த படிப்பு சேர்த்து படிக்க வைங்க. காதல் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் இது. கண்டிப்பாக காதல் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் ஃபெயிலியர் ஆனால் வருத்தப்பட வேண்டாம். அது ஒரு கனவு போல் நினச்சி விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஒரு சிலர் புதியதாக காதல் வழியில் விட வாய்ப்பு இருக்கிறது.
கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதனால் வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மீனராசி அன்பர்கள் நினைச்ச போல் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்கிறது. 75% உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வாழ்க. நன்றி, வணக்கம்.